வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல வந்து ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா, அதாவது ரீசன்ட் டைம்ல மார்க்கெட்டுக்கு வந்த 1 lakh crore மேல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஹியூஜான கம்பெனி அப்படின்னா ஒரு 2 கம்பெனியை சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனிங்கிறது ரிலையன்ஸ்ல இருந்து டீமர்ஜ் ஆன ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னா இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து லிஸ்ட் ஆன பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கு. இது ரெண்டுமே வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் 1 lakh crore மேல இருக்கிற ஒரு ஹியூஜான கம்பெனியா இருக்கு. ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனியா இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து டீமர்ஜ் பண்ணாங்க. ஆனா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஐபிஓ வழியா அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து நான் பேங்கிங்ல மார்க்கெட் லீடரா இவங்க தான் இருக்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற தேர்டு கம்பெனியா தான் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் செக்டர் வந்து ஒரு முக்கியமான செக்டர் அப்படிங்கிறதுனால ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து அவங்க மார்க்கெட்ல கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு கம்பெனியுமே லாங் டேர்ம்ல வந்து ஒரு ஹியூஜான வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸும் சரி, பஜாஜ் ஃபின்சர்வும் சரி, அவங்களுக்கு உண்டான பெரிய பொசிஷனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பெரிய கம்பெனியா இருக்குது வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் தான். ஆனா இன்னும் இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2015 இருந்து இவங்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ்க்கு அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்கு, சோழமண்டலம் இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கம்பெனியா இருக்கிறது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. டாப் 5 நான் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்துருது. இதுக்கு உண்டான ஃபியூச்சர் growth-ம் வந்து ஓரளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டா இருக்கு. ஏன்னா பினான்ஸ் அப்படிங்கிறது இந்தியா மார்க்கெட்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு, எல்லாரோட தேவையா இருக்கு. அதனால இவங்க பிசினஸும் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸும் வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து நிறைய இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வாங்கினப்பயே இந்த ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸோட டீமர்ஜரை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2023 வந்து அவங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிலையன்ஸ்ல இருந்து 1:1 ரேஷியோல வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து லிஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதோட லிஸ்டிங் ஆகிற டைம்ல வந்து 260 270 அந்த லெவல்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்பயே வந்து இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிசினஸ் மாடல் இல்லாதனால இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 180 இருந்து 210 வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல கரெக்ஷன் ஆச்சு. லெவல் பை லெவலா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணோம். 205 210 அந்த லெவல்ல, 210 220 அந்த லெவல்ல, 220க்கு மேல இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேடிஎம்மோட பிசினஸ் மாடல் வந்து இவங்க அக்வயர் பண்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்தப்ப இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு 370 375க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துருச்சு. இப்ப வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி 350 கீழே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து இப்ப பிளாக் ராக்கோட டைப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நிறைய பேடிஎம் சர்வீசஸ் மாதிரி நிறைய பேமெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இவங்க வந்து எனேபிள் பண்றாங்க. சோ இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னாமே வந்து டிஃபைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேற முடியும். நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2 years 3 yearsல வந்து ஒரு பெரிய வெல்த் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இவங்களோட பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே வந்து ஒரு 5 to 10 years வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ லாங் டேர்முக்கு தான் இது இந்த கம்பெனி எல்லாமே வந்து சூட்டபுளான கம்பெனியா இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆன கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்க கூட எல்லாமே இவங்க வந்து போட்டி போட வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு வந்து மணி இந்த மாதிரி பெரிய இஷ்யூ இல்ல. ஏன்னா இவங்க ரிலையன்ஸ் ஒரு பெரிய பிராண்டு கீழே இருக்கிறதுனால அது எல்லாமே இவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆனா ரீட்டைல் பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து கஸ்டமரோட நம்பிக்கையை பெற வேண்டியதா இருக்கு. அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபேக்டரா இருக்க போகுது. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி 210 அந்த டைம்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ புக் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 200க்கு மேல இருந்தாலும் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 250 அந்த லெவல்ல தான் ட்ரேட் ஆச்சு. இப்போ வந்து 350க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
கூடிய சீக்கிரம் இவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பான பிசினஸ் மாடல் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்ப இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. பஜாஜ் ஹோல்டிங்க்கு கீழே தான் எல்லா கம்பெனிஸுமே வருது. பஜாஜ் ஹோல்டிங் கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, டைரக்ட் லிமிடெட் இருக்கு, ஹெல்த் லிமிடெட் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, செக்யூரிட்டி லிமிடெட் இருக்கு. இப்ப ஐபிஓ லிஸ்ட் பண்ணிருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து 88% வந்து ப்ரொமோட்டரா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபினான்ஸ் செக்டர்ல டாப் பிளேயரா இருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா செக்டர்லயும் நான் பேங்கிங்ல வந்து இவங்க தான் வந்து டாப் பிளேயரா வந்து இப்ப இருக்கிறாங்க. ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க போட்டியா வந்து எல்ஐசி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹவுசிங் ஃபினான்சஸ் எல்லாமே இருந்தாலும் இப்போ வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து இவங்க டாப் பிளேயரா இருக்காங்க. ஆனா வேல்யூஷன் பிரகாரம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப இவங்க வந்து ரொம்ப ஹையர் வேல்யூஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா பை பண்றவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக் வந்து கூடிய சீக்கிரம் ஐபிஓ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஷேர் ஹோல்டரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வோ இல்லை பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸோ வந்து நம்ம வச்சிருக்கணும். அது வச்சிருந்தா நம்ம அப்ளை பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோவையும் பார்த்தோம். அதே மாதிரி ஷேர் ஹோல்டரில் எப்படி அப்ளை பண்ணுறது, ரீட்டைல் கோட்டாவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நிறைய அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து இமீடியட்டா செல் பண்ணிடாதீங்க, அப்பர் சர்க்யூட் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம செல் பண்ணலாம்னு கண்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து 2 days வந்து கண்டினியூஸா வந்து அப்பர் சர்க்யூட் ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 daysக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து லோயர் சர்க்யூட்டை ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்டிங் கெயினுக்கோசரம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஓரளவுக்கு பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து வேல்யூஷன் பிரகாரம் காஸ்ட்லியா இருக்குது. இருந்தாலுமே இவங்களோட பிசினஸ் மாடல் எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபியூச்சர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து 1 monthக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல HNI தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்றதுக்கு 1 monthக்கு மேல ஆயிரும். அப்படி ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ல வந்து ஃப்ளோட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகி ஸ்டாக்கோட டிமாண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கேர்ஃபுல்லாவே வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் சரி எனக்கு ஐபிஓலயே கிடைச்சிச்சு. அதாவது என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து நான் ரிலையன்ஸ் வச்சிருந்ததுனால ஒரு 1:1 ரேஷியோல கொடுத்ததுனால எனக்கு அதே அளவுக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷேரும் கிடைச்சிச்சு. ஐபிஓ அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்லயும் வந்து எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஹோல்ட் பண்றேன். இந்த ஸ்டாக் அதாவது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து இன்னும் எக்ஸிகியூஷன்ல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு பெரிய பிராண்ட் இருக்கிறத பிளஸ்ஸா இருக்கு. ஆனா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பிசினஸ்ல வந்து கிளியரா தான் இருக்காங்க. ஸோ ஆனா வேல்யூஷன் வைஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு. ஆனா இந்த 2 கம்பெனியுமே இப்போ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் சரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸஸும் சரி, என்னதான் வந்து ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டராக இருந்தாலும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே, அதாவது ஷேர் ஹோல்டருக்கு இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு கொடுத்தாலும் இவங்களோட கிளைண்ட்ஸ், அதாவது இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறவங்களோ இல்லை லோன் ரீபே பண்ணுறவங்களோ இவங்க வந்து யாருமே வந்து இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து இவங்களோட கிளைண்ட் சைடு, அதாவது இவங்க கொடுக்க போறாங்க லோன், அவங்ககிட்டலாம் வந்து ஒரு நல்ல நேமை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ குவாலிட்டியான கம்பெனிஸ், அதாவது நிறைய பேங்க்ஸ் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக தான் அமைய போகுது. இந்த கம்பெனியில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இவங்க growth வந்து என்னதான் காசு இருந்தாலும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறது பெரிய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா அதுக்கு உண்டான பிசினஸ் மாடல் அவங்க கிரியேட் பண்ணி ஸோ அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட்டை இவங்க எடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க கிளைண்ட்ஸ் பிடிக்க போறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு
10 இயர்ஸ்க்கு மேல ஸ்டாக்கை வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டுமே வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இல்ல நான் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இப்போ 1 crore டார்கெட்டா வச்சுக்கிட்டா எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்டும் வந்து அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸும் சரி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் சரி, இதுக்கு பேரண்ட் கம்பெனியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண கம்பெனிஸ். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஒரு சேஃபான கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து அவ்வளவு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பர்மனண்டான கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, பர்மனண்டான இன்கம் வரும். ஸோ இன்கம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு குரோ ஆகலினாலும் ஒரு நாமினலா குரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்கள மார்க்கெட்ல வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்ச கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு நார்மலான ரிட்டர்ன் வந்து டெஃபினட்டா கொடுத்துரும். நம்ம வந்து இப்ப சேஃபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ்லயோ இல்ல பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ்லயோ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்க ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த பேரண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் சரி, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் சரி, ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் 375க்கு மேல போச்சு. அதுல வந்து என்னோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நான் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து இப்ப ரிலையன்ஸ் எப்ப வந்து இந்த போனஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸை தான் நான் பை பண்ணி வச்சிருக்கேன். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதுல ரீட்டைல் சரி, அதே மாதிரி ஜியோ டெலிகம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து இன்னும் ஃபியூச்சர்ல ஐபிஓ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இது போனஸே கொடுத்தாலும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ 1500 லெவல்ல ட்ரேட் ஆனாலும் இந்த போனஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆகிறப்ப மறுபடியும் 3000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்சிடரி கம்பெனிஸ் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரீட்டைல், ஜியோ இது எல்லாமே வந்து ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேல்யூ அன்லாக் ஆகிறப்ப ரிலையன்ஸ் வந்து ஒரு ஹெவியான ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ்ல எடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் வந்து ரிலையன்ஸ்ல தான் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்க்யூட் எப்ப பிரேக் ஆச்சோ அதோட நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எடுத்துட்டு ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து அந்த ஸ்டாக்லயே கண்டினியூ பண்றேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து மறுபடியும் வந்து பஜாஜ் பினான்ஸ் ஸ்டாக்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ற கம்பெனி தான். இவங்க வந்து ப்ரூவ் பண்ண கம்பெனி. ஸோ அதனால வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு கம்பெனிக்கு மூவ் ஆகிறது பெட்டரான ஐடியாவும் இருக்கும். ஃபைனலா வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ண தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸையும் அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸையும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க அதை ரெண்டையுமே செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்கிற ரிலையன்ஸும் சரி, அதே மாதிரி பஜாஜ் பினான்ஸ் இந்த கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த்தையை கிரியேட் பண்ற ஸ்டாக்காவே அமையும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.